யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதர்ன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். கொழும்பை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு. கிளப் வசந்தவின் மனைவி தொடர்பில் வெளியான புதிய தகவல். ரணில் ஜனாதிபதியாக தெரிவாகி 2 ஆண்டுகள் பூர்த்தி. பிரான்சில் பதுங்கியுள்ள கஞ்சிப்பானை இம்ரானுக்கு சிவப்பு பிடியாணை. அரசாங்கம் விடுத்துள்ள நடவடிக்கை. இலங்கையரின் செயலினால் நெகிழ்ச்சி அடைந்த சுவிட்சர்லாந்து பெண். ஓடிக்கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அம்பாறையில் வேலையற்ற பட்டதாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். பங்களாதேஷில் அமைதியின்மை. இலங்கை மாணவர்களின் தற்போதைய நிலை. மைக்ரோசாஃப்ட் முடக்கம். மிகப்பெரிய சரிவை எதிர்நோக்கியுள்ள அமெரிக்க நிறுவனம். ட்ரம்பை கொலை செய்ய முயற்சித்த நபரிடம் இளவரசி கேட்டின் புகைப்படங்கள். வெளியான அதிர்ச்சி தகவல். அண்மையில் ஆத்திரக்கிரியவில் சுட்டுக் கொல்லப்பட்ட வசந்த பிரேராவின் மனைவி பொது நோயாளர் விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கொலையுடன் தொடர்புடைய பெண் உட்பட மேலும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேராவை கடந்த ஜூலை 8ஆம் தேதி அத்திரகிரியில் வைத்து சுட்டுக் கொண்டிருந்தனர். இதன்படி விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபர்கள் 7 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் ஜூலை 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான நீண்ட விசாரணைகளின் பின்னர் கொலையுடன் தப்பிச் சென்ற பெண் உட்பட மேலும் பல சந்தேக நபர்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த கொலையின் பின்னர் துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியவர்கள் தப்பிச் செல்வதற்காக விசேட பேருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் மேலதிக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இருவரும் தமது குழுவினருடன் இணைந்து 6 மாத காலத்திற்கும் 6 லட்சம் ரூபாவை செலுத்தி அத்திரகிரிய பிரதேசத்தில் வாடகைக்கு வீடொன்றை பெற்றுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதற்கமைய சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு இன்றுடன் 2 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றது. நாடாளுமன்ற வாக்கெடுப்பு மூலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டிருந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி தெரிவு குறித்து வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பதவியிலிருந்து விலகியதனைத் தொடர்ந்து அந்த பதவிக்காக அப்பொழுது தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றிய ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டார். ஜனாதிபதி தெரிவு குறித்து நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு 134 வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் பதுங்கியிருப்பதாக கூறப்படும் பாதாள உலக கும்பலின் தலைவன் கஞ்சிப்பானை இம்ரானை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வர பிரான்ஸ் அரசாங்கத்தின் ஆதரவை பெறுமாறு இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் அறிவித்துள்ளதாக பாதுகாப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதாள உலக குழு தலைவரான கஞ்சிப்பனி இம்ரானுக்கு எதிராக சர்வதேச போலீசார் ஏற்கனவே சிவப்பு பிடியாணை உத்தரவினை பிறப்பித்துள்ளனர். கஞ்சிப்பானை இம்ரானை தவிர பிரான்சில் பதுங்கியிருக்கும் குடு 5 ரொட்டம்பே அமில உள்ளிட்ட பல பாதாள உலக குழு தலைவர்களை இலங்கைக்கு அழைத்து வரும் வேலை திட்டம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் வெளிவிவகார அமைச்சு, சட்டம் ஒழுங்கு அமைச்சு மற்றும் போலீஸ் திணைக்களம் என்பன தலையிட்டு இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவருடன் விரிவான கலந்துரையாடலை நடாத்தி அதன் மூலம் பிரான்ஸ் அரசாங்கத்திற்கு அறிவிக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 8ஆம் தேதி கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா அதிரகிரியவில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கஞ்சிப்பானை இம்ரான் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தம்புள்ள ராஜமகா விகாரை தரிசிப்பதற்காக சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கை வந்த பெண் ஒருவர் தனது கையடக்க தொலைபேசியை மறந்து சென்ற சம்பவம் ஒன்று நேற்று பிற்பகல் பதிவாகியுள்ளது. சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு வந்த ஜொஹோன்னா என்ற பெண் தனது கையடக்க தொலைபேசியை தொலைத்துவிட்டு பெரும் சிரமப்பட்டுள்ளார். இதனை அடுத்து தான் தங்கியிருந்த விடுதிக்கு சென்று உரிமையாளரிடம் கைத்தொலைபேசியை தொலைத்து விட்டதாக கூறியுள்ளார். இதனை அடுத்து ஹோட்டல் உரிமையாளர் தனது கைபேசி எண்ணை புத்தகத்தில் பதிவு செய்திருந்ததால் அந்த பெண்ணுக்கு அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளார். இதன்போது குளியாப்பட்டிய பிரதேசத்திலிருந்து ஜாத்திரைக்கு வந்திருந்த வஜிர ஜெயமுனி என்ற சாரதி கையடக்க தொலைபேசி தன்னிடம் உள்ளதாகவும் அதனை வந்து பெற்றுக்கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து குறித்த வெளிநாட்டு பெண் ஹோட்டல் உரிமையாளருடன் சென்று கைபேசியை பெற்றுக்கொண்டுள்ளார். இலங்கை மக்கள் மிகவும் நல்லவர்கள் என்றும் முதன்முறையாக இலங்கைக்கு தான் வந்துள்ளதாகவும் இலங்கை மக்களுக்கு தனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் வெளிநாட்டு பெண் கூறியுள்ளார்.
கினிகத்தேன தியகல பிரதேசத்தில் ஏற்பட்ட திடீர் தீயினால் நுவரேலியா நோக்கி சென்ற சொகுசு கார் ஒன்று நேற்று காலை முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக கினிகத்தேனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காலை 11 மணியளவில் கினிகத்தேன தியகல பிரதேசத்தில் 5 பேர் பயணித்த நிலையில் ஓடிக்கொண்டிருந்த கார் தீப்பிடித்தெரிந்ததாக கூறப்படுகின்றது. காவல்துறையினர் தீயை கட்டுப்படுத்த கடுமையாக முயற்சித்த போதிலும் தீ பரவி கார் முற்றாக எரிந்து நாசமானது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமது தொழில் நியமனம் தொடர்பில் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் காரைதீவு சந்திக்கு அருகில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களைப் போன்று அம்பாறை மாவட்டத்தில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் நியமனங்களை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்றும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வருடங்கள் போக போக வயது போவதன் காரணமாக பின்னர் தொழிலொன்றை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது எனவும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மேலும் வலியுறுத்தியுள்ளனர். தமது தொழில் நியமனத்தை உறுதிப்படுத்தி தருமாறும் பல்வேறு பதாகைகளையும் கோஷங்களையும் எழுப்பியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷில் நிலவும் அமைதியின்மை காரணமாக பங்களாதேஷில் தங்கியுள்ள இலங்கை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் வேலை ஒதுக்கீட்டு முறையை மாற்றக்கோரி மாணவர்கள் நடாத்தும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளதால் வங்கதேசம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள 3 பல்கலைக்கழகங்களில் சுமார் 50 இலங்கை மாணவர்கள் கல்வியில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பங்களாதேஷில் இடம்பெற்று வரும் போராட்டங்கள் காரணமாக பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டுள்ளதால் வெளிநாட்டு மாணவர்களை நாட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவிக்கப்படாததாலும் இலங்கை மாணவர்கள் பாதுகாப்பாக விடுதிகளில் தங்கியிருப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை பங்களாதேஷில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் மாணவர்களை சந்தித்து அவர்களின் தேவைகளை நேரில் பார்வையிட்டதுடன் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து பல்கலைக்கழக நிர்வாகத்துடனும் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் போராட்டக்காரர்களும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் இதுவரை 105 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நேற்று மாத்திரம் 52 ஆர்ப்பாட்டக்காரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் நிறுவனத்திற்கு அமெரிக்காவைச் சேர்ந்த கிரவுட் ஸ்ட்ரைக் என்ற நிறுவனம் சைபர் பாதுகாப்பு சேவையை வழங்கி வரும் நிலையில் நேற்று மைக்ரோசாஃப்ட் சர்வர்கள் முற்றாக முடங்கியுள்ளன. இதனால் தொலைத்தொடர்பு சேவை, போக்குவரத்து சேவைகள், பங்குச்சந்தை மற்றும் வங்கிகள் என்பன பாதிப்படைந்து வழமைக்கு திரும்பியுள்ளன. இந்நிலையில் மைக்ரோசாஃப்ட் பங்குகள் 0.74% சரிந்துள்ளதுடன் கிரவுட் ஸ்ட்ரைக் பங்குகள் 11.10% வரையில் சரிந்துள்ளன. இந்த பாதிப்புகளால் கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனத்திற்கு $9 பில்லியன் சந்தை மூலதனத்தை இழந்துள்ளது. உலகளவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மென்பொருளில் ஏற்பட்ட பாதிப்பு சைபர் தாக்குதல் இல்லை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்பை கொலை செய்ய முயன்ற நபர் பிரித்தானிய ராஜ குடும்ப உறுப்பினர் ஒருவரை குறித்து இணையத்தில் தேடியதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருப்பவருமான டொனால்ட் ட்ரம்பை தோமஸ் குரூஸ் என்பவர் கொலை செய்ய முயன்ற சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் அதிகாரிகள் தோமஸ் வீட்டை சோதனையிட்ட போது அவரது தொலைபேசியில் அவர் ராஜ குடும்ப உறுப்பினர் ஒருவரை தேடியமை கண்டுபிடிக்கப்பட்டது. குறித்த ராஜ குடும்ப உறுப்பினர் பிரித்தானிய இளவரசியும் வருங்கால ராணியுமான கேட் என்பது தற்போது தெரிய வந்துள்ளதாக அமெரிக்க வானொலியொன்று செய்தி வெளியிட்டுள்ளது. யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்.